திரு ராம்கி, இங்க அதிமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சி, சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்லி தீர்மானம் போட வேண்டிய பின்னணி என்னவா இருக்கு? பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த பிறகு பாஜகவுடைய அஜெண்டாவை நோக்கி அதிமுக நகருங்கிறத அதை மறுப்பதற்காக ஒரு செயல் போடுறாங்க, அந்த ஒரு தீர்மானம் போடுறாங்க. அது ஒரு தீர்மானம், முக்கியமான தீர்மானம். அதை விட மிக முக்கியமான தீர்மானமாக நான் பார்க்குறது இந்த மெகா கூட்டணி. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தது அது ஒரு ஆரம்பம் தான். இறுதி இலக்குங்கிறது எங்களுக்கு மெகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விற்கிறதே அதை நோக்கி நகருங்கிறதே ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குது. நாங்கள் இது மட்டும் இதோடு நிறுத்தல. என்ன சொன்னாங்க, அதிமுக பாஜக கூட சேர்ந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நிலை இருந்தது இல்லை. இன்னைக்கு அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு பெரிய மெகா கூட்டணியை கட்டமைப்போம், அது திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணி அமைப்போம் சொல்லும் போது இதுவரைக்கும் விலகி இருந்த விஜய் சீமான்லாம் அவர் கவுண்ட் பண்ணிக்கிறார். அவங்க வருவாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய மெகா கூட்டணி எது? பாமக, தேமுதிக எல்லாரும் உள்ளடக்கிய மெகா எதிர்ப்பு. எப்படி மத்தியில் காங்கிரஸ் ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல பாஜக எதிர்ப்பை முன்வைத்து ஒரு கூட்டணி அமைத்ததோ அதே போல திமுக எதிர்ப்பை முன்வைத்து ஒரு கூட்டணி அமைக்க எடப்பாடி அவர்கள் முயல்கிறார். அது பாஜகவோட இல்ல, எடப்பாடி அதிமுக தலைமையிலான கட்சி இந்த அவங்க முயற்சி செய்யறாங்கிறது முக்கியமான விஷயம். அதை தான் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுக்கிறார். இப்போ மெகா கூட்டணி தான் கனவுன்னா தேமுதிக 24 தேர்தலில் அதிமுகவோடு சேர்ந்து பயணிச்சிச்சு. அப்ப இவங்களும் எங்க கூட்டணியில் இருக்காங்க, இந்த கூட்டணி தொடருது அப்படின்னு தேமுதிக கூட்டிட்டு போய் அந்த கூட்டணி அடுத்த கட்டம்ங்கிற அதை நோக்கி தான் நகர்வார். இப்ப என்னன்னா ஒரு கட்சி ஒரு என்ன நிலைமையில இருக்கும், அதாவது தனித்து போட்டியா இல்லை கூட்டணியா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் இருந்தது. கட்சிக்குள்ளே நிறைய பேர் கிளம்பிட்டாங்க, அவங்க தான் அடுத்த தலைமை அப்படின்லாம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இரட்டை இலை முடக்கம் இப்படிலாம் ஒரு சிக்கல்கள் கட்சிக்குள்ளே இருந்தது. அதே அளவு சிக்கல்கள் பாஜகக்குள்ளே இருந்தது. ஆட்சி கட்சியில் தலைமை மாற்றம் வரப்போதெல்லாம் இதெல்லாம் சிக்கல்களை சரி பண்ணி அந்த ஒரு கூட்டணி அறிவிப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு சாதகமாக எடுத்துட்டாங்க. அதை வைத்து ஒரு கூட்டணி இரண்டு கட்சியும் ஒரு தரப்பு வந்துட்டாங்க. இப்போ அதோடு நிறுத்திக்கல, நாங்கள் மெகா கூட்டணிங்கும் போது அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி, அதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது அவர் நிறைய சொல்றாரு. இப்போ நான் நாளொரு மேடை பொழுது நடிப்பு என்று நிறைய திமுக அரசு மேல மக்களுக்கு கோபம் இருக்கு இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சரி சார், நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க, நீங்க களத்தில் போவீங்களா? நீங்க களத்தில் போய் இதெல்லாம் முன்வைத்து இது செய்யணும்ல. இப்ப நீங்க கூட்டணி அமைச்சாச்சு, ஒரு ஆரம்ப கட்ட கூட்டணி உருவாகிவிட்டது. ஆனால் நீங்க களத்துக்கு போகணும்ல. வெறும் கூட்டணி அமைக்கிறது தான் உங்க வேலையா இருந்ததுன்னா எப்படி எடுப்படும்? இப்ப மெகா கூட்டணி மட்டும் அமைக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா மெகா கூட்டணி மட்டுமே அமைத்துக் கொண்டிருந்தா மக்களை மெகா கூட்டணி அமைக்கிறது நல்ல விஷயம் தான். அந்த மெகா கூட்டணிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமாக எந்தெந்த கட்சிகள்லாம் அதிமுக கூட்டணிக்கு, குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருகிறார்கள் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் நாங்க தொடரும்னு சொல்றதை உறுதிப்படுத்துறதா இருக்கட்டும், புதிதா வருபவர்களா இருக்கட்டும், யாருங்கிறத இன்னும் எதுவுமே பேசலையே அப்படின்னு தான் தனியரசு இனிமே தான் பேசுவாங்க. தனியரசுடைய தனியாவது தியாகம் எனக்கு புரியுது. அவர் பாஜக எதிர்ப்பை முன்வைக்கிறார். நான் என்ன சொல்றேன், பாஜக எதிர்ப்பை அதிமுக முன்வைக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டிய தேவையே இல்ல. அதை தான் சிறப்பாக திமுக செய்துட்டு இருக்கேன். இப்ப திமுக பாஜக எதிர்ப்பில் திமுக செய்யாததை விட தாண்டி அதிமுக என்ன செய்திட முடியும்? மோரோவர் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. அதனால இதுக்கு மேல பாஜகவை எதிர்த்து அவங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கிற மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை. இல்ல அவர் தான் லிஸ்ட் பண்றாரு என்னென்ன விவகாரம்னு. மாநில உரிமை அப்படிங்கிற விஷயத்திலேயோ அல்லது ஆளுநரினுடைய செயல்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள்லயோ, வக்பு மசோதா உள்ளிட்ட விவகாரங்கள்லயோ அவர் லிஸ்ட் பண்ணார். இந்த விஷயத்துல அப்ப அதிமுக எந்த கருத்தையும் சொல்லாமல், எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் கூட்டணிக்கு போகிறது, ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னா எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நம்புவார்கள்? இது போன்ற விஷயங்கள்ல திமுக தெல்ல தெளிவாக ஒரு நிலைப்பாட்டோட நோக்கி ஒரு பாஜக மிகப்பெரிய நெருக்கடியை தேசிய அளவில் கொடுத்துட்டு இருக்குது. இப்ப திமுக செய்யாத விட அதிமுக நிச்சயமா செய்ய முடியாது. அதிமுக அவர்கள் அப்படியே ஒரு சம்பிரதாயத்துக்கு சொன்னாதான், அவங்க ஒரு நிலைப்பாடு அறிவித்தா சம்பிரதாயத்துக்கு அறிவிக்கப்பட்ட நிறுவப்பா தான் இருக்கும். அது தேவையில்லை. இப்ப இன்னைக்கு தேவை தமிழக களம், கிரவுண்ட் தமிழ்நாடு. இங்க அதிமுக என்ன செய்ய போகிறது? மெகா கூட்டணியில் யாரெல்லாம் கொண்டு அமைக்க போகிறார்கள்? அதை மெகா கூட்டணியோட நிறுத்திக்கொள்ளாமல் மக்கள் மத்தியில் எப்படி எடுத்துக்கொண்டு போய் அதை நோக்கி தான் போகணும். சுருக்கமா சொல்லிடுங்க திரு தனியர், சுருக்கமா சொல்லிடுங்க. இல்ல இப்ப ராம்கியாவோ இப்ப நம்ம என்ன கேள்வினா, மெகா கூட்டணி அமைக்க போறோம்னா இப்ப விஜய் நான் தான் முதலமைச்சர், சீமான் நான் தான் முதலமைச்சர், எடப்பாடி நான் தான் முதலமைச்சர், ஏற்கனவே அண்ணாமலை முதலமைச்சர் சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு. அவங்க அமித்ஷா சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி அரசுன்னு சொல்லிட்டாரு. அப்ப எடப்பாடி இந்த கிளாரிட்டி இல்லாம கூட்டணி எங்க புதிய தமிழர் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு, நாங்க ஒன்னும் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறதெல்லாம் கூட்டணிக்கு வரமாட்டோம்னு சொல்றாரு. அப்ப அவர் ஏற்கனவே அதிமுக இரட்டை இலை சின்னத்துல தான் தெற்காசியில் நின்னாரு. இப்ப என்னதான் இப்ப நீங்க எப்படி
எப்படி மெகா கூட்டணி அமைப்பீங்க? ராம்ஜியா, நீங்க வந்து இப்ப எடப்பாடியோட இருந்தவங்களே வெளியே போயிட்டாங்க. மெகா கூட்டணினா நீங்க கூட்டணி ஆட்சிங்கிற தலைப்புல எல்லாரும் வர்றாங்களா? ஆளுக்கு ஒரு முதலமைச்சர், எல்லாரும் முதலமைச்சர் யாரு சொன்னா? இதுதான் சிக்கல். இதுல என்ன எடப்பாடி முடிவெடுப்பாருன்னு நீங்க ராம்ஜியா சொல்லுங்க. சிக்கல் எல்லாம் இருக்கிறது, அது மறுப்பதற்கு இல்லை. ஆனா கூட்டத்தில் எங்க இருக்காங்க? சென்னையில இருக்காங்க, சேலத்துல இருக்காங்க, தைலாபுரத்துல இருக்காங்க. இவ்வளவுதானே. நீங்க நினைச்சா ஒரே நாள்ல போய் எல்லாரையும் பார்த்து பேசி வந்துடலாம். நீங்க இந்தியா கூட்டணி எப்படி ஆரம்பிக்கிறது? பாட்னால போய் நிதிஷ்குமார் பேசினார், அப்புறம் அவர் கூட்டணியிலே காணோம். அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜியை பார்த்தாங்க. பிஜி பட்நாயக் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்காரான்னு தெரியல. இப்படி ஒரு கூட்டணி இருக்கு. பாஜக இருப்பை முன்வைத்து இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும் என்றால் இங்க திமுக இருப்பை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்க இங்க பாமக காணோம், தேமுதிக காணோம், எஸ்டிபிஐ இல்ல, புதிய தமிழகம் இல்ல அப்படின்னு ஒரு பட்டியல் போடலாம். நான் என்ன எதுக்கு ஒப்பிடுறேன்னா, இந்தியா கூட்டணியே செய்ய முடியும் போது நீங்க தமிழ்நாட்டு அளவுல வந்து ஒரு கூட்டணி கட்டமைப்பு பெரிய விஷயமே. திமுக எதிர்ப்பு வைத்து நான் கேள்வி என்னன்னா, கூட்டணி அமைக்க முடியும், மெகா கூட்டணி அமைக்க முடியும், அது ஒர்க் அவுட் ஆகுமா? அதுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைக்குமா? அதை தான் நம்ம விவாதிக்க வேண்டும். பேசுவோம். திருஷாம், இங்க தனியரசு ஒரு கேள்வி எழுப்பினார். இது செயற்குழு கூட்டத்தில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. வெறும் கூட்டணியா, கூட்டணி அரசா அப்படிங்கறத நிச்சயம் திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தி இருக்கணும். ஆனா அதை தெளிவுபடுத்தாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு தேவை இருக்கா? அப்படியான தேவை இருப்பதாக தனியரசு கூறுகிறார். அது சரிதான். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு முன்பே அதற்கு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. செய்தியாளர் சந்திப்புல கோட்டையில இருந்து வெளியில் வரும்போது ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. நாங்க ஒன்னும் அப்படி கூட்டணி அரசுக்கெல்லாம் ஒத்துக்கலங்கிற விளக்கத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு அதை பத்தி நம்ம மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இல்ல. பாரதிய ஜனதாவோட ஓட்டு வங்கி என்பது பழைய, அது அர்த்தமே இல்லையா? அவரே தான் விளக்கம் கொடுத்தாச்சா? தனியரசு ஏதோ குறுக்கிட்டாரு, அதுக்காக சொல்றேன். ஐயா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அப்படின்னா நீங்க தீர்மானத்துல, அதாவது 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து அதன் தலைமையில் தனித்த ஆட்சி அப்படிங்கிறது நீங்க தீர்மானத்துல வந்திருந்தா அது இன்னும் வலிமையா இருந்திருக்கும். நீங்க ஒரு வார்த்தை ஊடகத்தை பார்த்து எடப்பாடி சொல்லிட்டாருங்கிறதுல நமக்குள்ளேயே கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் இந்த செய்தி போய் சேரலையா? எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்க்கிற தலைவர்கள், கேசிபியா இருந்தாலும் சரிதான், நீங்களா இருந்தாலும் சரிதான், மத்தவங்களுமே. உங்க நிலைப்பாடு வேற. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, கட்சி ஏன் பின்னாடி ஒற்றுமையா இருக்கு, நான் ஒரு கூட்டணி நானே போட்டுக்கிட்ட ஒப்பந்தம், அதை வந்து ரேட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேட்டிபிகேஷன்லாம் கிடையாது இல்லையா? நம்ம ஜெயலலிதா காலத்துல பார்த்திருக்கோம், எம்ஜிஆர் காலத்துல பார்த்திருக்கிறோம். முதல்ல வந்து கட்சி பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கொடுத்து தீர்மானம், அதுக்கு பிறகுதான் முன்கூட்டியே வந்து தலைவர்கள் பேசி வைத்திருந்தாலும் இதுதான் சம்பிரதாயமா நடக்கும். இப்ப அப்படி இல்ல. அப்போ எடப்பாடி பழனிசாமி குரலுக்கு எதிர்குரல் வரல. அப்படித்தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா, இது வேற வியூகம் இல்ல. இப்ப அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி எழுது. அது அதிமுகவுக்கு உள்ள ஓகே. இப்ப கூட்டணி அப்படின்னு வந்தா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி விவகாரத்தில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது அமித்ஷாவிடம் இருக்கிறதா, இங்க எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறதா? டிடிவி தன்னிச்சையா செயல்படுறாரு அப்படின்னு அக்னி சொல்றாரு. டிடிவி வந்து ஒரு கட்சியோட தலைவர். அவர் வந்து அதிமுக போய் சேர போறதெல்லாம் கிடையாது. கட்சி கிடையாது. அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக அண்ணாமலை அவர்கள் காலத்தில் திகழ்ந்தார். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தது அண்ணாமலை அவர்கள் தான். தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் தொடருங்கிறத இன்னைக்கு சோளிங்கர்ல வரைக்கும் உறுதிப்படுத்துறாரு. இல்ல உறுதிப்படுத்துறாரு. ஆனா வந்து யாரும் வேட்பாளர் அறிவிக்க மாட்டாங்கல்ல. ஒரு கூட்டணியில் நம்ம தொடர்றோம்.